தமிழ் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிவராஜ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ தான் இந்த சேனலோட முதல் வீடியோ. இந்த சேனலோட டைட்டில் சரியாக படிக்காதவங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது தான் இந்த சேனலோட டைட்டில். அது சொல்லி தான் நாங்கள் பெஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். இந்த சேனலோட டைட்டில் கேட்டவொடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த சேனல் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் டெக்னாலஜி சம்மந்தமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டதுங்க. பொதுவாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அந்த ஒரு விஷயத்தோட அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் ஸ்ட்ராங்காக இருக்க சில விஷயங்களில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தமிழில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதில் நான் 3 கேள்விகள் வந்து குறிப்பிட்டிருப்பேன். வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன, எதற்கு, எப்படிங்கிறது தான் அது. இந்த 3 கேள்விகளுக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட்னா என்னங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். என்விரான்மெண்ட்டோட தமிழாக்கம் வந்து சூழல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோன்னா அந்த வீட்டில் நமக்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிறனால தான் அந்த வீட்டை நம்மளோட சூழல் வந்து சொல்கிறோம். அதுபோல தான் ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த ப்ரோக்ராம் எழுத தேவையான டெக்ஸ்ட் எடிட்டர், அதை மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பைலர், தென் அதோட அவுட்புட்டை பார்க்குறதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டர்னு 3 விதமான விஷயங்களும் இருந்தால் மட்டும்தான் அவரால் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இதெல்லாம் அவரோட அத்தியாவசிய பொருட்கள். இதே ப்ரோக்ராமிங்னு வரும்போது இந்த ஒரு டேர்மை டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிபெண்டன்சிஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு என்விரான்மெண்ட். இப்போது வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பைத்தான் ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட தேவை உங்களுக்கு அவசியம் இல்லாததாக கூட இருந்திருக்கலாம். பிகாஸ் நீங்கள் எல்லா ப்ரோக்ராமையும் டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்லேயே போட்டு அதுக்கான அவுட்புட்டை வந்து எடுத்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். அதே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தெரியும் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட அவசியம் என்னங்கிறது. இப்போது நீங்கள் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிகினர் அந்த சமயத்தில் நான் 2 பைத்தான் ப்ராஜெக்ட் வந்து செஞ்சேன். அதில் முதல் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு சரியான அவுட்புட் தான் கிடச்சிது. பட் நான் 2வது ப்ராஜெக்ட் எடுத்து செய்யும்போது அதில் டிபெண்டன்சிஸ் கொஞ்சம் வேரியானதுனால நான் இப்போ வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னோடய 2வது ப்ராஜெக்ட் அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருந்தாலும் என்னோடய முதல் ப்ராஜெக்ட்டில் வந்து நிறைய எரர்ஸ் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த எரர்ஸை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு அப்போ வந்து தெரிஞ்சுது. இப்போ என்னடா பிப்புன்னு சொல்கிறானே அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பிப்புங்கிறது பைத்தானோட பேக்கேஜ் மேனேஜர். பைத்தான்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால இதை யார் வேணால் எடுத்து டெவலப் பண்ண முடியும். இதனாலேயே இதில் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸை காட்டிலும் நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் லைப்ரரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதனால் நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டிஸ் லைப்ரரிஸும் ஒவ்வொரு பைத்தான் வெர்ஷனோட சம்மந்தப்பட்டதாக வந்து இருக்கும். ஒரு பைத்தான் வெர்ஷனோட லைப்ரரி இன்னொரு பைத்தான் வெர்ஷனுக்கு எடுக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது கம்பேட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் மூலிமா உங்களுக்கு 2 விதமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி கான்ஃப்ளிக்ஸ் எதுவுமே நடக்காமல் இருக்கும். 2வதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பைத்தான் வெர்ஷன்ஸ் வேணாலும் உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து நம்ம பைத்தானோட வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை எப்படி கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் போனஸாக ஜீனியில் எப்படி அதை செட்டப் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஜீனிங்கிறது ஒரு ஃப்ரீ ரைட் வெயிட் டெக்ஸ்ட் எடிட்டர். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சிஎம்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பையன் அடித்தா போதும். நான் வந்து 3.7.6 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். தென் கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா இது வந்து எக்ஸிட் ஆயிரும். தென் பிப் இன்ஸ்டால் வெர்ச்சுவல் என்வின்னு கொடுத்தீங்கன்னா பைத்தானோட வெர்ச்சுவல் என்வி பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். பிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பைத்தானோட பேக்கேஜ் மேனேஜர் தான் பிப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். தென் இந்த வார்னிங் மெசேஜ் வந்து இது வந்து ஆல்ரெடி இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான மெசேஜ் தான். தென் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எங்கே ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே தான் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் பூராமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி 2 ஃபோல்டர் வந்து இருக்குது. தென் சிடி தென் இதை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடும். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த டிஸ்க் ஸ்பேஸ் அடிக்கணும். அந்த டேரக்டரி வந்து கரெக்டாக அடிச்சிங்கன்னா இது வந்து டேரெக்டாக அதுக்குள்ளேயே போயிடும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து கொடுக்கலாம். நான் வந்து டெஸ்ட்டுன்னு வந்து கொடுக்குறேன்.
சாரி, இப்படி உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து காட்டுச்சுன்னா இங்கே வந்து பை எம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து காட்டாது. டேரெக்டாக வந்து அங்கேயே ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி பேக்கேஜஸ் பூராமே இதுக்குள்ளே இருக்கும். பீப்புள் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக்குன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து நேம் வந்து இங்கே வென்வினே கொடுக்கக்கூடாது, வென்வி இல்லை வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்னே கொடுக்கக்கூடாது. இது சில ப்ராப்ளங்களை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் இல்லை உங்களோட ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். தென் இன்னொரு மிஸ்டேக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்டை வந்து வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த ஃபோல்டருக்குள்ளேயே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கான ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டரி டெலிட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ வந்து இதில் நீங்கள் வந்து கொடுக்குறது தப்பு. ஏன்னா ஒரே வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை நீங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ண ஃபோல்டருக்குள்ளே வந்து போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இங்கே ஆக்டிவேட் டாட் பேட்னு இருக்கும். இந்த பேட் ஃபைல் இங்கே பார்த்தாலே தெரியும். பேட் ஃபைல்னால் விண்டோஸ் பேட்ச் ஃபைல். ஸோ இங்கே நீங்கள் சிஎம்டின்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா டேரெக்டாக சிஎம்டியில் இந்த டேரக்டரிக்கான பேத் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் இப்போ நீங்கள் இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஆக்டிவேட்டுன்னு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஆல்ரெடி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேட் ஆன இது காட்டும். டெஸ்ட்டுன்னு அந்த ஃபோல்டரோட நேம் வந்து காட்டுதா. தென் இப்போ நீங்கள் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து இருக்கும். உங்களோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரியோட கான்ஃப்ளிக்ட் ஆகாது. இப்போ நான் நம்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பைத்தானுக்குள்ளே போய் இம்போர்ட் போயின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே, தென் இதே நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும்னா டீஆக்டிவேட்டுன்னு டைப் அடித்தா போதும். இப்போ அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிறது மறைஞ்சு போயிடும். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் வந்து அது இருந்து இருக்கும். தென் இங்கே நீங்கள் கையை நினச்சி இம்போர்ட் நம்ம பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நோ மாடியூல் நேம்டு நம்ம பாயிண்ட் காட்டும். ஸோ அது வந்து அந்த என்விரான்மெண்ட்குள்ளே மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வெளியே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், டெலிட்டும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அடிக்கடி இந்த என்விரான்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கு நீங்கள் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஐடி இருந்துச்சுனாலே போதும். அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். நான் வந்து ஜீனி வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஜீனிக்குள்ளே போனீங்கன்னா ஜீனிங்கிறது ஒரு லைட் வெயிட் டெக்ஸ்ட் எடிட்டர் தான். இங்கே நீங்கள் பில்டுன்னு பார்க்க முடியும். இது எல்லாமே pretty much சேமாக தான் இருக்கும். ஸோ செட் பில்ட் கமெண்ட்ஸ் வந்துக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இருந்தால் இது வழியாக தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து எக்ஸிக்யூட்டிங் என்விரான்மெண்ட். இது வந்து ஃபைல் அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. தென் இதில் நீங்கள் இதை டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோல்டர் இதை அடித்தாலே போதும்.
இந்த இதை கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ சாரி, காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பில்டு கமெண்ட்ஸில் போய் இதை நீங்கள் கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லாமே வந்து நான் போய் இப்போ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா சாரி, இது வந்து நான் வந்து அந்த கரெக்டான என்விரான்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ /python இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட் பண்ணிருச்சு நம்ம போய் எந்த ஒரு எரரும் இல்லாமல். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ என்னுடைய முதல் வீடியோவாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நிறைய பிழைகளை நீங்கள் கண்டறிஞ்சிருக்கலாம். அந்த பிழைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது மூலிமா அடுத்த வீடியோவை நான் பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.